நிமிடம் கண்களை மூடி ஜெபித்துக் கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அன்புக்காக கிருபைகளுக்காக நன்றி. மீண்டும் இந்த புதிய நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலையிலே, இந்த புதிய நாளிலே சபையாராகிய நாங்கள் எல்லாரும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உமக்கு ஆராதனை செய்யவும் நீர் எங்களை கிருபையாய் வழிநடத்த வேண்டுதல் செய்யும். ஆராதனை ஒவ்வொரு காரியங்களையும் என் கிருபையாய் பொருட்படுத்தி வழிநடத்த வேண்டுதல் செய்யும். குற்றம் குறைகளை நாம் கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 97 11 12 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கடவுள் மீண்டுமாக இந்த ஒரு நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய நாமத்தை துதிக்கும் வண்ணமாக, அவருடைய நாமத்தை போற்றும் வண்ணமாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை போற்றுவோம், புகழுவோம். சபையார் யாவரும் எழுந்து நின்று நாம் எங்கள் கண்மலையான ஆண்டவர், எங்கள் கண்மலையான ஆண்டவரே, கண்மலையான ஆண்டவரே, என்னை என்றும் காக்கும் தெய்வம். சரியா? ஓகே, பாடுவோம்.
எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுகளுக்காக சபையாராகிய நாங்கள் எல்லாரும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவோம். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவோம் என்று நாங்கள் பாடினது போல இந்த காலை நேரத்திலே இந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிரவேசிக்கத்தக்கதாக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை போற்றத்தக்கதாக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதியோடு கூட ஸ்தோத்திர வழிகளோடு கூட ஏறெடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு அருள் புரிந்து வருகின்ற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆராதனையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். இந்த லைஃப் ஸ்ட்ரீமிங் வழியாக நீர் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். உளுத்திராம் சபையினருக்காகவும், புக்கிண்டா சபையினருக்காகவும், கூழாய் சபையினருக்காகவும், கம்மா சபையினருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய ஊழியங்கள் விரிவடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இத்தேவ சேதியின் வழியாகவும் ஆராதனையின் வழியாகவும் நீர் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் உடைய ஊழியங்களை தொடர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரை நாங்கள் நடப்பிக்கத்தக்கதாக நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். பாடல்கள் வழி, ஜெபங்களின் வழி, மாறி மாறி வாசிப்பதின் வழியாகவும் ஆண்டவரே தேவ சேதியின் வழியாகவும் காணிக்கை வழியாகவும் ஆசீர்வாதத்தின் வழியாகவும் நாங்கள் எல்லாரும் உமது அண்டையிலே கிட்டிச் சேர எங்களுக்கும் அருள் தர வேண்டுதல் செய்கிறோம். இந்த லைஃப் வழியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ இறங்குமாறு அவர்களும் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு உம்மை சேவிக்க அருள் புரியுமாறு கூட வேண்டுதல் செய்கிறோம். சகல தடைகளை நீக்கி நீ இறங்குமாறு கூட வேண்டுதல் செய்கிறோம். காலை நேரத்திலே எங்களுடைய குற்றம் குறைகளை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று உம்முடைய சத்திய வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே, கல்வாரியிலே எங்களுக்காக சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்களுடைய அக்கிரமங்களையும் மீறல்களையும் கிருபையாய் மன்னித்து எங்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். வேத வசனத்தை ஏந்தி வந்த உடைய மகன் மேலும் உடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டுதல் செய்கிறோம். அவரை உடைய ஆவியினால் நிரப்பி இந்த காலை நேரத்தில் உடைய ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஆண்டவரே உடைய வேதத்தை ஆராய்கிற மனுஷனாக மாறத்தக்கதாக நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். குற்றம் குறைகளை மன்னியும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சபையோர் அமர்ந்திருக்கிறவர்கள் இன்னொரு பாடலையும் பாடுவோம். என் உயிரான உயிரான மிகவும் அருமையான பாடல். என் உயிரான
47 சபையை எல்லாரும் எழுந்திருந்து வாசிப்போம். சங்கீதம் 47 1-9 வரை. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தெடுப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் நமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவர்கள், அவர் மகா உன்னதமானவர். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை சேவிக்கின்ற பிள்ளைகள், அவருக்கு ஆராதனை செய்கின்ற பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவர் தம்முடைய தமக்கென்று தெரிந்து கொண்ட சொந்த ஜனமான பிள்ளைகள், அவரை எப்பொழுதும் 6வது வசனத்திலே பார்க்கிறது கூட, தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அவரை போற்றி அவரை துதிக்கின்ற அந்த நல்ல உள்ளங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நல்ல ஆண்டவருடைய நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த லைப்படியாக இணைகின்ற நம்முடைய சபையினருக்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசம் தாங்களை செலுத்துவோம். உலகத்தாரை பாடலை பாடி எழுந்து ஜெபம் செய்வோம். அமர்த்துவோம். போதனை ஜபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக இன்னொரு பாடலை பாடுவோம். இறுதி சரணம் வரும் பொழுது சபையார் யாவரும் எழுந்து நிற்கிறார்கள். நேசரே உன் திருப்பாதமும் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா அவரை நேசிக்க அருள் தர ஜெபித்துக் கொள்வோம். நேசரே உன் திருப்பாதம் அமர்ந்து
ஜெபம் செய்து தேவனுடைய செய்தியை நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். தேவனே, நீர் இரக்கம் உள்ளவரும் நீ கிருபை உள்ளவரும். தேவனே, நீர் சகலத்தையும் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய சுத்த பிரகாரமாக நடத்துகிறவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொழிந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய காருண்யம் எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வாக்கு தத்தத்திலே ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி உடைய சித்த பிரகாரமாக அவர்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த போராட்டமான காலகட்டத்தில் தேவனே, நீர் எங்களை இன்னும் தாங்கி வருகிறீர். ஆண்டவரே, விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி செய்து வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பல விதமான சவால்களை நாங்கள் சந்திக்கின்றதான இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையை எங்களை தாங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான தேவைகள் எங்களுக்கு இருக்கின்ற இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே, நீர் எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒரு குறைவில்லாமல் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தி வருகிறீர். உடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு ஆறுதல் அனுப்பி ஆண்டவரை எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி நடத்துகிறீர். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் அணைப்பது போல, ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல, இப்படியாக நீர் எங்களை அரவணைத்து எங்களை தேற்றி வருகிற தெய்வக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை கிருபையாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஜெபம் கேளும். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி அவர்களை சுகமாக்க வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுடைய பலவீனங்களை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த பலவீனத்திலே தேவனே எனக்கு சுகம் தாரும் என்று கெஞ்சுகிற இந்த நாட்களிலே தேவனே, நீ கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுதல் செய்கிறோம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு பூரணமாய் விளக்கும்படி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாச பயணத்தை அவர்கள் தொடர்ந்து ஓடும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பதோடு கூட ஆண்டவரே, இந்த பலவீனமாய் இருக்கிற சரீரத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே, நீ நியமித்த ஓட்டத்தை அவர்கள் ஓட தேவனே கிருபை பாராட்ட சொல்லுங்கள். உடுத்திராம், உக்கெடிண்டா, கூலாய், தும்மாஸ் திருச்சபையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இதோ இந்த வேலைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நினைக்கிறோம். பேர் பேராக நீர் அவர்களை அறிந்து இருக்கிறீர். ஆண்டவரே, பலவிதமான வியாதிகளோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி யாரில் அவர்களை தொடுபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தாமே அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாயிரம் நோய்வாய்ப்பட்டவர்களை தேவன் தாமே குணமாக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை நிமித்தமாக வருமானம் குறைந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீரே உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவரே, அப்படியாக இதோ உடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீர் இறங்கி அவர்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து தேவனுடைய தேவைகளை சந்தித்தார் என்று ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே உடைய பிள்ளைகளை காலகட்டத்திலே கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் இறங்கி அவர்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்கப்பட்டபடியாக நாங்கள் செபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே அவர்களை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே,
வேலை நிமித்தமாக வருமானம் குறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பம் பராமரிக்கப்பட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், குடும்பத்தை கவனிப்பதற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இதோ குடும்பத்தை விட்டு சிங்கையில வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 நிமித்தமாக வீடு திரும்ப முடியாத இந்த பிள்ளைகளை தேவன் தாமே ஆறுதல் படுத்த, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த, அவர்களுடைய உள்ளங்களை கர்த்தாவே திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை காணும்படியான அந்த ஏங்கலை தேவன் ஒருவரை அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஆத்மாவிலே கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். அவர்களுடைய உள்ளத்தின் இயக்கங்களை கர்த்தாவே தீர்க்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக அவர்களுடைய மனநிலை கர்த்தருக்குள்ளாக சமாதானமாய் இருக்க, ஆண்டவரே, அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய மனசாட்சிகள் எல்லாம் கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக சம்பூர்ணமாய் இருக்க, கர்த்தருக்குள்ளாக தேற்றப்படும்படியாக நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான குடும்பத்தாரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக மனைவி, பிள்ளைகள், கணவன், பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்குவீராக. அவர்களையும் கர்த்தர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. இதை பிரிந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே, உம்முடைய அன்பை மாத்திரம் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். தேவனே, நீர் அவர்களை ஆற்றும், அவர்களை தேற்றுமாறு. தேவனே, இப்படியாக எங்களுடைய சபையில தொடர்ந்து கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடுத்துறாம் கேட்டீங்களா கூடாய் குமாஸ் திருச்சபையா ஆலயத்திலே நாங்கள் கூடி வர முடியாத இந்த நாட்களிலே தேவனே, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வழியான நடக்கிறதான ஆராதனையிலும் வேத தியானத்திலும் நாங்கள் கலந்து கொண்டு தேவனே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, மகிமைப்படுத்த கிருபை பாராட்டு. கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்ற அந்த மனவாஞ்சையை தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு, தேவனே, உலக சோதனைகளுக்கு நாங்கள் உட்படாதபடிக்கு தேவனே நீ காத்தருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய தேசத்தை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த COVID-19 கேசஸ் அதிகரித்துக் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பலவிதமான பயம், அச்சங்கள் ஆண்டவரே உலக இந்த தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு ஏற்படுகிறது. தேவனே, நீர் சகலத்தையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். யாக ஆண்டவரே, நீரே இந்த காரியத்தில் தேவனே ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். தேவனே, இறங்கி இந்த தேசத்திலே அமைதலை, சமாதானத்தை தேவன் தாமே கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்க நாட்டு தலைவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை தந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே அதிகாரிகளாக செயல்பட தேவனை கிருபை பாராட்டுகிறோம். தேவனே, இப்படியாக நீர் இறங்கி தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற குமார் சபையை சேர்ந்த எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெசிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளை நீ கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களை வழிநடத்த, வருகின்ற ஆண்டிலே கர்த்தருடைய நன்மையை அவர்கள் காணும்படி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து கர்த்தாவே உடைய ஆசி அவர்களுக்கு வழங்குகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய கட்டட காரியத்துக்காகவும் நாங்கள் வருகிறோம். தேவனே, கிருபையாய் காரியங்களை வாய்க்க பண்ண உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தகப்பனே, தேவனே, கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, குறிப்பாக விசேஷமாக இந்த அரசாங்க கண்களிலிருந்து எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ண வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, கிருபையாய் இறங்கும். எங்களுடைய பெத்லகேம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கப்பூர் சபைக்காக தேவனே நீ இறங்கி அங்கேயும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து கர்த்தர் நடத்தி வருகிறீர்கள். அதற்காக நன்றி. எங்களுடைய மலேசியா சகோதரர்கள் யாவரும் அங்கே உங்களை தொழுது கொள்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய அனுக்கிரகம் அங்குள்ள நடக்கிறதான எல்லா ஊழியர்களின் மேலும், ஊழியக்காரர்கள் மேலும், சபை தலைவர்கள் மேலும் கர்த்தாவே உங்களுடைய கரம் இருப்பதாக
இருந்து எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். விசேஷமாக இதோ உடைய வார்த்தை தியானிக்க வருகிறோம். தேவனே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து, தேவனே உடைய வார்த்தை பேசப்படும் பொழுது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு தேவனே எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். எங்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபையாய் எங்களுக்கு இறங்கி உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். இயேசுவின் என்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 60 71 வசனம் வரையிலும் அதை நான் வாசிக்கின்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 60 71 வரையிலும். John chapter 6 verse 16 to verse 71. அதை வாசிக்க கேட்போம். வசனம் 60. யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார்கள். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னான். பிரியமானவர்களே, யாரிடத்தில் போவோம்? அதுதான் இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன போராட்டம்? நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்கும்படியான ஒரு போராட்டம். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த ஆத்மீக காரியங்களை தேடுகிறதான போராட்டம். இதற்கு இரண்டிலும் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை அதிகமாய் தேடுவது, எதற்கு நாம் போக வேண்டும் என்ற போராட்டம் நமக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அது சாதாரண விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஊழியக்காரராக இருக்கலாம். எல்லாருக்குமே இன்றைக்கு சரீர தேவைகள், இந்த ஆத்மீக தேவை இருக்கின்றபடியினால எதற்கு நாம் போவது,
அப்படின்றத இந்த போராட்டத்தில் நாம் இருக்கின்ற இந்த நாட்களில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? நம்முடைய சரீர தேவைகளை நம்ம சந்திக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் யாரிடத்தில் போக வேண்டும் என்பதை நாம் ஆழமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டிய காலகட்டம் இது. பிரியமானவர்களே, யாரிடத்தில் போவோம் என்று சொல்லும் பொழுது முதலாவது யாரிடத்தில் நாம் போகக்கூடும் என்பதை நாம் பார்த்து அடுத்ததாக நாம் யாரிடத்தில் போக வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நாம் பார்ப்போம். என்ன போராட்டம் என்றால், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது குறிப்பாக கர்த்தராகிய இயேசுவும் ஜீவ அப்பம் நானே அப்படின்றத அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். வசனம் 48 ஜீவ அப்பம் நானே, I am the bread of life அப்படின்றத யோவான் 6:48 அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நானே ஜீவ அப்பம் அல்லது ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லும் பொழுது அவரை பின்தொடர்ந்த ஜனங்களுக்கு இது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னதாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஏறத்தாழ 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அப்ப அந்த ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் இந்த உணவை சாப்பிட்ட பிறகு இயேசுவுக்கு பின்னாடி செல்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இயேசுக்கு பின்னாடி அவர்கள் போகிறார்கள். இயேசுக்கு பின்னாடி அவர்கள் போகும் பொழுது இயேசு தன்னுடைய உபதேசத்துல இந்த நானே ஐ ஆம் என்ற 7 காரியத்தை அவர் சொல்வதில் ஒன்று நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். அப்ப இந்த ஜீவ அப்பத்தை குறித்து அவர் சொல்லிட்டு வரும் பொழுது நீங்க பார்த்தீர்களா, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா, இயேசு தன்னை குறித்து சொல்றார். என் சரீரம் குறிப்பா 53ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீர்களா, யோவான் 6:53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு என்ன சொல்றார்? தன் சரீரத்தை சொல்றார், என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை நீங்க குடிக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள என்று பார்க்கிறோம். நீங்க அந்த வசனத்துல அந்த 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த 66 நீங்க பாருங்க. அது முதல் 60வது வசனத்துல அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். அப்ப இது கடினமா இருக்குது. இயேசு சொல்றது இது புரியல அப்படின்னு இல்ல, இந்த இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன பார்க்கறோம்னா, அந்த மூல பாஷையில என்னன்னா அது புரிந்து அது அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், அது ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் உண்மை. அவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய மனசு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று சொல்லும் பொழுது அடுத்தது என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, 66ஆம் வசனத்துல அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். பின்வாங்கி போனார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய உபதேசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் கடினமாய் இருக்கும் பொழுது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது என்ன ஆகிறது? பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான்
அன்றைக்குள்ள காலகட்டத்திலையும் நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் இதேதான் நடக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க நல்ல இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசித்து வரும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். என்னன்னா, இந்த அவரை இயேசு பின்னாடி வந்த ஜனங்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்தோடு வந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார். அப்ப பின் செல்வதற்கான நோக்கம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார், இனியும் அவர் செய்வாரு. அதை நம்ம வந்து பார்ப்போம். நமக்கும் ஏதாவது அவர் வந்து செய்வாரு. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட அவர்கள் வருகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் அதே பகுதியில இயேசு மறுபடியும் சொல்றாரு பாருங்க. 26ஆவது வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறாரு அப்படின்னு அந்த வெளிப்புறமான அந்த நோக்கம் வந்து அவர்களுக்கு இருக்க, அந்த உள்ளான நோக்கம் என்ன? தங்களுடைய சரீர தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். நம்மை வந்து பார்க்கும் பொழுது, அல்லது மனித உருவம் நம்ம வந்து பார்க்கும் போது நம்ம வந்து எப்பொழுதும் மறந்துடக்கூடாது, சரீரம், ஆத்மா, பாடி அண்ட் சோல் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சரீர தேவைகளுக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தேவனும் அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற அத்தனை உபதேசங்களும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும், நம்முடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை செய்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தாரு, அவர் என்ன செய்ய வந்தாரு, என்ன காரியத்துக்காக அவர் வந்து வந்தாரு அப்படின்றத, அந்த உள்ளான நோக்கத்தை அவர்கள் வந்து உணராம, அறிந்து கொள்ளாம, இந்த வெளிப்புறமான சரீர தேவைகளுக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்வார் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு பின்னால போகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, இயேசு பின்னால போனாங்க. ஆனா இயேசு உபதேசிக்கும் பொழுது நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை, அந்த காரியத்தை அதை கேட்க அவங்களுடைய உள்ளம் மறுத்ததை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப உள்ளம் மறுத்ததுனால என்ன ஆனது? அவர்கள் பின்வாங்கி போனார். பின்வாங்கி போனாருன்னா எங்க போனாரு? அதுதான் இன்றைய முதல் பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கணும். யாரிடத்தில் நாம் போகக்கூடும்? பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவர்கள் போயிருந்தார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜனங்களோ உபதேசம் கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் இந்த உலகத்திற்கு மறுபடியும் போனார்கள் என்று பார்க்கிறோம். பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனார்களா என்ன? அவர்கள் மறுபடியுமாக தங்களுடைய பழைய வழக்கத்திற்கு அவர்கள் போனார்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய மனசாட்சியும் தங்களுடைய உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து அவர்கள் தங்களுடைய வழியில அவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுக்கு பின்னாடி அவர்கள் போகாம அவர்கள் தங்களுடைய வழியிலே போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கு நாமும் சில வேலைகள் அப்படிதான் நம்ம வந்து செய்யணும். இன்றைக்கு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம்
நம்ம அநேகருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. எப்படி கஷ்டமா இருக்குன்னா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு வசனம் சொல்லு. இது ரொம்ப கஷ்டமான உபதேசம் இல்ல? ஏன் கஷ்டமான உபதேசம்? சிங்க குட்டிகள் வந்து அது எப்படியாவது அது வந்து காட்டுக்கு ராஜா, ஆண்டவர் வந்து அதே வந்து போஷிப்பார் என்றால் இன்னைக்கு நம்மள வந்து போஷிக்க மாட்டார். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய விசுவாசம் இல்ல. அந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த விசுவாசத்தை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நீ வந்து அந்த முழுமையான விசுவாசத்தை நீ வந்து வைக்கும் பொழுது, உன்னுடைய சரீர தேவைகளாக இருக்கட்டும், இந்த ஆத்மீக தேவைகளாக இருக்கட்டும், தேவன் நிச்சயமாக அதை வந்து சந்திப்பார் அப்படின்ற அந்த முழுமையான விசுவாசத்தோடு கூட நீ வந்து இருந்தியானா, நீ உன்னுடைய வருமானத்துல குறைவுபட்டாலும் சரி, அல்லது குடும்பத்துல உணவு இல்லாமல் போனாலும் சரி, தேவன் உன்னை போஷிப்பார் என்ற அந்த 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 விசுவாசம் வந்து உனக்கு இருக்கும். தேவன் அதை செய்வார் அப்படின்னு. ஆனா இங்க பாருங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இன்றைக்கு இந்த உபதேசம் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம இரண்டு காரியங்களை செய்து விடுகிறோம். என்ன செய்து விடுகிறோம் என்றால், ஒன்று நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பொதுவாகவே இன்னைக்கு வந்து என்ன கருத்து வந்து சொல்லப்படுகிறதுனா, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி செய்யு. இல்ல, மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து செய்யு அப்படின்னு இதுதான் பொதுவான கருத்து. நம்ம வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கும்போது நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது நமக்குள்ளாக சொல்லுகிறதான ஒரு சத்தம் என்ன, மனசாட்சி என்ன சொல்லுதோ, மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பாருங்க. பிரியமானவர்களே, மனசாட்சி என்பது எல்லா நேரத்திலும் அது வந்து சரியா இருக்குமா? நம்முடைய மனசாட்சியை நம்ம வந்து நம்பி நம்ம வந்து காரியத்தை நம்ம வந்து செய்ய முடியுமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். அப்போஸ்தலர் 26 நம்ம வந்து பார்த்தோம்னால், இங்க பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 26 9 பாருங்க. அப்போஸ்தலர் 26:9 நான் வாசிக்கிறேன். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. I verily thought with myself, அதாவது மனசாட்சியை நினைத்திருந்தேன், அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். என்ன செய்தாரு பவுல்? இந்த பவுல் வந்து பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி சவுல்ல இவர் என்ன செஞ்சாரு? நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன், அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன், சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ புருஷனம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். சரிங்களா? மனசாட்சி எப்போதுமே நல்லதை செய்ய சொல்லுமா? இல்ல. என்ன பார்க்கணும்னா, சவுல் வந்து பவுலாவதற்கு முன்னதாக நம்ம வந்து பார்க்கிறோம், தன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? தீமையான காரியத்தை செய்ய சொன்னதை நம்ம வந்து பார்க்கணும். அதே பவுல் வந்து அடுத்தது மனசாட்சியை குறித்து பேசும்போது இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 23 அதிகாரத்துல அப்போஸ்தலர் 23:1 வாசிக்கிறோம். பவுல் ஆலோசனை, அப்போஸ்தலர் 23:1, Acts chapter 23 verse 1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். இப்ப என்ன பார்க்கணும்னா, அவரு நல் மனசாட்சியோட நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றார்.
அப்போ நல் மனசாட்சி என்பது நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பவுலுடைய உதாரணத்துல நம்ம வந்து பார்க்கும்போது இயற்கையாகவே அந்த நல் மனசாட்சி வந்து நன்மை செய்கிறதான காரியம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கும்போது மனசாட்சி நற்காரியங்களை செய்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இன்றைக்கு நாம எங்க போக கூடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை நம்ம வந்து செய்ய பார்க்கிறோம். மனசாட்சி இங்க போ அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து போக மாட்டோம். அது தவறு என்று நமக்கு வந்து தெரிந்தாலும் நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம வந்து கீழ்பட்டு நம்ம வந்து போகிறத செய்யறத நம்ம வந்து பார்க்கணும். இரண்டாவது நம்முடைய உணர்ச்சி பூர்வமா நம்ம வந்து செயல்படுகிறோம். ஒன்று மனசாட்சி, இரண்டாவது மனசாட்சி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இந்த மனசாட்சி பாருங்க, மனசாட்சி சொல்லும் பொழுது நம்மளுடைய மன்னிக்கணும், இந்த உணர்ச்சி ஃபீலிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது எப்படின்னாக்கா உலகத்தாருடைய அனுபவங்களை நம்ம வந்து பார்க்கணும். உலகத்தாருடைய அனுபவங்களை பார்க்கிறோம். அவங்க வந்து இப்படி செஞ்சாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, அந்த வழியில போனாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, அப்ப நமக்கு இது சரியா தான் வரும் அப்படின்னு இந்த வசனத்தெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு, கர்த்தருடைய உபதேசத்தெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு உலகத்தாரை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப உலகத்தாரை பார்க்கும்போது என்னன்னா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த வழியில போனா நல்லா இருக்கும், அப்ப அதுவும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதுதான் உணர்ச்சி, அதுதான் ஃபீலிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, உணர்ச்சியின்படி நம்ம வந்து செய்வது சரியா? வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? வாசிப்போம். எரேமியா 10:23 இப்படியாக வாசிப்போம். எரேமியா 10:23. எரேமியா 10:23 வாசிக்கிறேன். Jeremiah chapter 10 verse 23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லை என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதில்லை என்றும் அறிவேன். என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லை அப்படின்னு சொல்ற. அதாவது மனுஷனுடைய வழி எதனாலே ஆகிறது அப்படின்னாக்கா, கர்த்தர், அதாவது நம்ம வந்து கடவுளை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய வழியில நம்ம வந்து நடந்தோம் என்று நமக்கு வந்து தெரியும். ஆனாலும் இங்க வந்து பார்க்கணும், மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை. மனுஷன் வந்து பலவிதமா சிந்திக்கலாம், அவன் பலவிதமான காரியங்களை வந்து யோசிக்கலாம். அந்த வழியை காட்டுவது அல்லது இந்த வழியில தான் அவன் வந்து நடக்கணும் அப்படின்றத அது தேவனாலே வருகிறது என்று நம்ம வந்து பார்க்கணும். சரி, அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மனதிலே நம்ம சிந்திக்கிறதான எல்லா காரியங்களும் வந்து சரியானது என்று நம்ம வந்து நினைத்துக் கொள்ள கூடாது. அதே போலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 28:26. நீதிமொழிகள் 28, Proverbs 28. நீதிமொழிகள் 28 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:26, Proverbs 28:26. இங்க என்ன வாசிக்கிறோம்? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். பிரியமானவர்களே, இப்ப இந்த வசனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அந்த பின்வாங்கி போனார்கள, அந்த பின்வாங்கி போனவர்களுக்கு இந்த வசனம் ஒத்து வருமா? ஏனென்றால் அவர்களும் தங்களுடைய இருதயத்தின் படியே அவர்கள் போனார்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அதுதான் தங்களுடைய மனசாட்சி, தங்களுடைய உணர்ச்சி என்ன சொல்கிறது, அதுதான் சரி அப்படின்னு அவர்கள் போனதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வந்து
என்ன உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, தேவ பிள்ளைகளாகினா இன்னைக்கு நம்ம படிச்சவங்களா இருக்கலாம், நமக்கு 4 காரியங்களை மற்றவங்களை விட அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன நினைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் அல்லது என்னுடைய சிந்தனை அது எப்பொழுதுமே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. ஏனென்றால் அநேக வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நாம் வாழ்ந்தோமானால், நாம் எதற்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிறோம்? மனசாட்சிக்கும் உணர்ச்சிக்கும் நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம். அப்போ மனசாட்சிக்கும் உணர்ச்சிக்கும் நாம் வந்து ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இதோ இந்த ஜனங்களை போல இயேசுவின் உபதேசம் கடினமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பின்வாங்கி போனார் என்று பார்க்கிறோம். யாரிடத்தில் நாம் போகக்கூடும்? பிரியமானவர்களே, வேற எங்கேயும் நம்ம வந்து போக மாட்டோம். நம்ம எங்க போவோம்? மறுபடியுமாக இந்த உலகத்தாருடைய எண்ணங்களுக்கும் சிந்தைக்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் தான் நாம் வந்து போகக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். ஆனாலும் தேவ ஜனமாகிய நாம் யாரிடத்தில் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து பார்க்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போய்விட்டாங்க. இயேசு என்ன செய்யறார் பாருங்க, வசனம் 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்படின்னா என்ன நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, இல்ல நிறைய ஜனக்கூட்டம், 5000 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. இயேசு சாப்பாடு கொடுத்தாரு. இப்ப எத்தனை பேரை பார்த்து அவர் கேட்கிறார் இந்த கேள்விய? 12 பேர். அவர்கள் சீடர்கள். அப்ப இந்த சீடர்களை பார்த்து அவர் வந்து கேட்கிறார். குறிப்பா அவங்கள பார்த்து கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு தெரியும்? ஏன் அவங்கள குறிப்பா பார்த்து கேட்கிறாருன்னா, ஏனென்றால் இவங்க பல வருஷம்னா ஏறத்தாழ 3 வருஷம் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்கும்போது 3 வருஷம் கிட்ட ஆகும்போது இயேசுவோடு கூட அவங்க வந்து இருந்தாங்க. நிறைய உபதேசங்களை வந்து கேட்டாங்க. நிறைய உபதேசங்களை கேட்டாங்க. அதோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே தம்முடைய சீடர்களுக்கு விசேஷமாக அந்த ரொம்ப அன்பா அவர்களுக்கு வந்து கர்த்தருடைய உபதேசத்தை வந்து தெளிவாக எடுத்து சொன்னார் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த சீடர்களுக்கு இயேசு பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போவீங்களா? ஆண்டவருக்கு வந்து தெரியும், இயேசுக்கு வந்து தெரியும் யார் போவா யார் போக மாட்டா அப்படின்னு தெரியும். அதனால அந்த கேள்வி வந்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? கேட்கிறார் பாத்தீங்களா? நீங்களும் போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்கல, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா அப்படின்னா அந்த மனது என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கணும் பாருங்க. அப்ப நீ பின்வாங்கி போகிறதுக்கும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்னால செல்வதற்கும் காரணமா இருப்பது எது? உன்னுடைய மனசு, மனசாட்சி. அந்த உணர்ச்சிக்கும் நீ வந்து இடம் கொடுத்தால் நீ பின்வாங்கி போயிடுவேன். ஆனா இயேசு அப்படியாக அந்த நேரத்துல கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது சீமோன் பேதுரு என்று சொல்றாரு. சீமோன் பேதுரு 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இந்த சீமோன் பேதுரு நமக்கு நல்லா தெரியும். அவர்தான் இந்த 12 சீடர்களுக்கும் வந்து ஸ்போக்ஸ்மேன். அவர்தான் என்ன சொல்லுவாங்க, பேச்சாளர் சீமோன் பேதுரு. அப்ப ஒட்டு மொத்தமா அந்த 12 சீடர்களுக்கும் அவர் வந்து சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படின்னா என்ன? இந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் வந்து ரொம்ப இலகுவா இருக்குதா? இல்ல.
நம்ம வந்து அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து அவர் வந்து உயிர் தெழுந்த பிறகுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போதுதான் அவங்களுக்கு வந்து புரிந்தது. அந்த யோவான் 20:21 நீங்க வந்து வாசித்திருக்கலாங்க. அப்போதுதான் அவங்க வந்து உணர்றாங்க இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரே அப்படின்னு. அது வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, அது வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள் அப்படின்னு. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அவங்க இன்னும் சரியா புரியல. ஆனாலும் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு. அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த பின்வாங்கி போனவர்கள் சரீர தேவைகளுக்காக அவர்கள் போனார்கள். ஆனால் இந்த சீடர்களை நாம் வந்து பார்க்கிறோம், அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறார்கள் என்ற யாரை பார்க்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிக்கை செய்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனிடத்தில் என்ன உண்டா? நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அவர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்றால், இந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் தங்களை நித்தியத்திற்கு நடத்தும். இந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் போஷித்து நடத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை குறித்தான காரியம் ஆண்டவர் இயேசு வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வந்து பார்ப்போமானால், 27ஆம் வசனத்தில் பாருங்க. யோவான் 6:27 இயேசு அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் வந்து கிரியை நடப்பிக்காதீங்க. நீங்க அதுக்காக பிரயாசப்படாதீங்க. அதற்கான அதிகமான முயற்சி நீங்க வந்து எடுக்காதீங்க. மாறாக நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிறதான இந்த ஜீவ வசனத்தை நீங்கள் அதற்காக பிரயாசப்படணும். அதற்காக நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு இயேசு இங்க சொல்கிறத நம்ம வந்து பாருங்க. அதோடு கூட அவர் 23ஆம் வசனத்துல நீங்க கவனித்திருக்காரு. அங்க வந்து என்ன சொல்றாரு? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அது எவ்வளவுதான் நீங்க வந்து நல்லா பராமரித்து போஷித்து அழகா வைத்திருந்தாலும் உங்க கியூ நம்பர் வந்துருச்சுனாக்கா போக வேண்டியது முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா அழியானதாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்துக்காக நீங்க பிரயாசப்படணும். அதுவே உங்களை கொண்டு உங்க ஆத்மாவை நீங்கள் போஷிக்க வேண்டும் என்று நம்ம வந்து அதுதான் இங்க வந்து சீமோன் பேதுரு அறிக்கை செய்கிறார். ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அப்ப யாரிடத்தில் போவோம் அப்படின்னு பேதுரு சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவ அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் போவோம் என்று அங்கே சொல்கிறது. நம்ம பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே போகக்கூடும். நம்முடைய மனசாட்சி, நம்முடைய உணர்ச்சியின்படி நாம் வந்து உலகத்துக்கு நாம் வந்து போவோம். ஆனால் தேவன் நாம் எங்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு அன்று சீமோன் பேதுருவும் 12 சீடர்களும் போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே போக வேண்டும்? யாரிடத்தில் நாம் வந்து போக வேண்டும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நமக்கு தேவைகள் இருந்தாலும், என்னதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும், என்னதான் இன்னல்கள் நமக்கு வந்தாலும், என்னதான் ஒரு அவசரமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை நமக்கு வந்தாலும், பிரியமானவர்களே,
யாரிடத்தில் நாம் போக வேண்டும்? இந்த ஜீவ வசனமா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் ஆதி திருச்சபையிலே அவர்கள் செய்தார். ஆதி திருச்சபையிலே புது விசுவாசிகள் அவர்களுக்கு ஆலோசனை, இனி அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கு வழிகாட்டியாக, தங்களுக்கு ஆதாரமாக எது இருந்தது வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். இப்படியாக அவர்கள், Acts chapter 2 verse 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்புதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் என்ன செய்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு மன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு போஜனம், கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு வழிகாட்டி, கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு சகலமும் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் போகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த போராட்டம் நமக்கு வந்து இருக்கு. சரீர தேவையா இல்ல ஆத்மீக தேவையா? ரெண்டுக்கு நம்ம வந்து எது முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை நம்ம வந்து தேடணும், இதை நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இருக்கும் பொழுது நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நித்திய ஜீவன் நமக்கு வந்து அருளப்பட்டு இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் பெற்றிருக்கிற நாம் அதற்காக நாம் பாடுபடுகிறவர்களானால் இன்றைக்கு நீங்களும் நாம் யாரிடத்தில் போவோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நாம் போவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம்னா, இன்றைக்கு உண்மைதான் உலகம் வந்து அவசரமா போய் கொண்டிருக்குது. மறந்துடாதீங்க, இந்த 2021 அதாவது இந்த ஆண்டிலிருந்து இந்த பூமி அந்த சுத்துற அளவு இன்னும் சீக்கிரமா எத்தனையோ செகண்ட் வந்து வேகமா சுத்துது. அப்படின்னா இன்னும் வேகமா நாட்கள் வந்து வேகமா முடியும். ரொம்ப வேகமா போகுது. எல்லா காலத்திலும் வேகமா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் வேகமாக அது வந்து போகுது. முன்ன அவசரமான உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவசரத்தை விட இன்னும் அவசரமான உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அவசரமான உலகத்துல நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். நீங்களும் இன்னைக்கு நம்ம வந்து கவனிக்கணும். மறந்துடாதீங்க, இன்றைக்கு இந்த வேதத்தை மூடி விட்டு இன்றைக்கு அநேக காரியத்துக்கு நம்ம வந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். மறந்துடாதீங்க, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த தேவ வசனத்தை நம்ம வந்து திறக்காமலே வேதத்தை தியானிக்க முடியுமா? முடியும் இல்ல? யூடியூப் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்மார்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே வந்துடுறாங்க. யூடியூப் திறந்தா போதும். இன்னைக்கு பைபிள் திறக்காமலே இன்னைக்கு வசனம் நீங்க கேட்கலாம். வசனம் வந்து கேட்கலாம். எல்லாமே நீங்க வந்து செய்யலாம். இந்த டிவோஷனல் மெட்டீரியல் தியானிக்கக்கூடிய எல்லா விதமான புத்தகங்களும் சரி அல்லது இந்த கருவிகள் எல்லாம் வந்து விட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கேள்வி என்னன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நம்ம கையில் உள்ள இந்த வார்த்தைக்கு, இந்த ஜீவ வார்த்தைக்கு நாம் போகிறோமா? இந்த ஜீவ வார்த்தைக்கு நாம் வந்து போகிறோமா? அது போகிறது வந்து தவறு அப்படின்னு நான் வந்து சொல்லல. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த, நம்ம கையில கொடுத்த இந்த வேதத்துக்கு அதை திறந்து வாசித்து அதை தியானிக்க வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோமா? ஏன் வந்து நம்ம அடுத்த திருத்தமா நான் வந்து சொல்றேன்னா,
பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம தான் பாடுபடணும். யூடியூப்ல சரி, அந்த டிவோஷனல் மெட்டீரியல்லாம் அவங்க தியானித்த காரியம், அது அவங்களுக்கு கர்த்தர் பேசின காரியம். ஆனா மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் உங்களோடு தனித்திருந்து பேச விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தம்முடைய ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மகனாக மகளாக அவர் உங்ககிட்ட அவர் பேச விரும்புகிறார். உங்ககிட்ட அவர் பேச விரும்புகிறார்னா இந்த ஜீவ வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, யாரிடத்தில் போவோம்? சீமோன் பேதுருவை பொறுத்தவரை 5000 பேரை ஆண்டவர் போஷித்தாரு. என் தேவைகளை சந்திக்க மாட்டார். 4000 பேர் அவர் போஷித்தாரு. அவர் என்னை போஷிக்க மாட்டார். எல்லாத்தையும் குணமாக்கினாரு, என்னை குணமாக்க மாட்டார். வாழ்வதற்கு பலத்தை அவர் கொடுக்க மாட்டார். அதையெல்லாம் அவர் உணர்ந்து முக்கியமா பிரதானமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, உம்மிடத்தில் ஜீவ வசனம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த 12 சீடர்கள், குறிப்பா நம்ம பார்க்கணும், 11 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் இருந்து அவர்கள் மரித்து போனதை நாம் அதே போல தெய்வ பிள்ளைகளே, யாரிடத்தில் போவோம் என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் கேட்கும் பொழுது இன்னைக்கு நமக்கே தெரியும் நாம் யாரிடத்தில் போய் கொண்டிருக்கிறோம், யாரிடத்தில் போகக்கூடும், யாரிடத்தில் போவோம் அப்படின்றத இந்த கேள்வியோடு கூட இந்த தேவ வசனத்தை நான் முடிக்கிறேன். அன்பின் தேவ பிள்ளைகளே, 2 கேள்வி நீங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க. யாரிடத்தில் போகக்கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்க தவறான இடத்திற்கு போயிருக்கணும், தவறான ஆள்கிட்ட போய் ஆலோசனை பெற்றிருக்கலாம், தவறான இடத்துல நீங்கள் காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்வது என்ன? ஜீவ வசனமாகிய இந்த கர்த்தர் சகல ஆலோசனையும் சகல நல்வழியையும் உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய இந்த கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி சரியான இடத்திற்கு போகும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடுவோம். யாரிடத்தில் செல்வோம் இறைவன்? பார்ப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே
யாரிடம் செல்வோம்? இறைவா. தம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே போகும்படியாக ஜீவ வசனமாகி அவரிடத்திலே நாம் போகும்படியாகவே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கேட்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனையோ இடர்கள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. அப்படியாகவைகள் எல்லாம் வரும் பொழுது நாம் யாரிடத்தில் போனோம்? யாரிடத்தில் நாம் போனோம்? இயேசு சொல்கிறார், நீங்களும் போய்விடுவீர்களோ என்று இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். யாரிடத்தில் போவோம்? ஜீவவசனம் உம்மிடத்தில் உண்டே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் போவோம். நம்முடைய ஆத்மாவை வாழ்வழிக்கும் அந்த இயேசுவின் இடத்திற்கு நாம் போவோம். ஜீவ வார்த்தையாகிய இயேசுவின் இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் போவோம். நல்ல ஆலோசனை பெற்று நல் வழியிலே நம்மை நடத்த பிரயாசப்படும். நமக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உடைய பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரே, இந்த கடினமான காலகட்டத்தில் பலவிதமான காரியங்கள் எங்களை நெருக்கும் பொழுது யாரிடத்தில் போவோம் என்ற கேள்விகளுக்குள்ளாக எழும்பும் பொழுது இன்றைக்கும் உடைய வசனம் சொல்வது ஜீவ வசனமாகிய கர்த்தராகிய இயேசுவே உம்மிடத்தில் நாங்கள் வர கிருபைவார்கள். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தான். எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள், ஜீவ வார்த்தைக்கு அவர்கள் செல்ல, ஜீவ வார்த்தையை திறந்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள தேவனை அவர்களுக்கு கிருபைப்பார்கள். தங்களுடைய ஆத்மாவுக்காக அவர்கள் பிரயாசப்படும் தேவனை கிருபை பாராட்டுங்கள். பிள்ளைகளுக்கு இறங்கும் தேவனே கிருபையால் அவர்களை வழிநடத்தும். இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் சபையார் கவனிங்க. இந்த வாரம் நமக்கு மாதத்தின் முதல் வாரம். அதனால முதல் வாரத்தில் நமக்கு ஜெபம். சபையிலே நம்ம வந்து கூடி வர மாட்டோம். மாறாக நம்முடைய இல்லங்களிலே அவர்கள் குடும்பத்தாரோடு கூட நீங்கள் ஒரு மணி நேரம் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். புதன்கிழமை இரவு 8 மணிக்கு அவங்களுடைய இல்லத்துல நீங்க வந்து கூடி ஜெபம் பண்ணுங்க. இல்ல புதன்கிழமை நாள் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பரவாயில்ல, மற்ற நாள்ல கூட நீங்க வந்து கூடி நீங்க வந்து ஒரு மணி நேரமாவது சபை குடும்பத்தாருக்காக, நம்ம சபையின் குடும்பம் எல்லாம் நமக்கு வந்து தெரியும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த MCO எவ்வளவு நாள் போக போகுது என்பது நமக்கு வந்து தெரியாது. ஆகையினால நம்முடைய இந்த வேத தியானம் வந்து ஜூம் வழியாக நம்ம வந்து செய்ய பிரயாசப்படுகிறோம். ஜூம் வழி அப்படின்னாக்கா எல்லாருடைய முகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க கேள்வி இருந்தாலும் நீங்க பேர் நீங்க வந்து கேட்கலாம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஃபேஸ்புக் இல்லாதவர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ ஆகையினால இந்த வாரம் அல்ல, வருகின்ற வாரத்தில் அடுத்த வாரம் வேத தியானத்திற்கு நம்ம வந்து இந்த ஜூம் வழியாக நம்ம வந்து கூடி வருவோம். அதற்கான ஏற்பாடுகள், அதுக்கான அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும்.
நீங்க அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆனா ஆராதனை வந்து வழக்கம் போல நமக்கு இப்படிதான் நடைபெறும். லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக நமக்கு ஆராதனை வந்து நடக்கும். அதுக்காகவும் நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. மறந்துடாதீங்க, யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு எல்லா காரியத்திலே நீங்க போகும்படியாக உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.